பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இன்றைக்கு நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷமாய் கருதப்படுகிறது. இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவன் தருகிற நன்மைகளை ருசித்து கொள்ள முடியாது என்பதாய் வேதம் நமக்கு தெளிவாய் காட்டி போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்பிக்கை என்பதுதான் வாழ்வினுடைய ஆதாரம் மாத்திரமல்ல, இந்த நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான முதல் படியாய் இருக்கிறது என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்து போகக்கூடாது. வேதாகமத்தினுடைய ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து செல்லலாம் என்று யோசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இதோ. அன்னாள் என்கிற ஒரு சகோதரி, இவளுடைய புருஷன் எல்கானா, இவருக்கு 2 மனைவிகள், ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தது, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. இவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற பலி செலுத்துகிற நாட்களிலே இந்த பெனினாள் அன்னாளை மிகுந்த மனமடிவாக்குவாள். அன்னாள் அழுது கொண்டே இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிற. இவருடைய புருஷன் இவளை மிகவும் அதிகமாய் நேசித்தான். ஆனால் இவளால் தனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லுகிற அந்த வேதனையை தாங்க முடியவில்லை. இவள் ஆலயத்திற்கு செல்லுகிறாள், அழ ஆரம்பிக்கிறாள். இவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைகிறது, இவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. இவள் அழுகிறதை அந்த ஆசாரியன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த நாட்களிலே பெண்களும் குடித்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டு நடக்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆசாரியன் நினைக்கிறான், அன்னாளும் அப்படிப்பட்டவள் தான் என்று நினைத்துக்கிறான். இப்பொழுது அவன் அன்னாளிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான். எந்த மட்டும் உன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு விலகாதிருப்பாய் என்று சொல்லி. அப்பொழுதுதான் அன்னாள் சொல்லுகிறாள், நான் மனக்லேசமுள்ள ஸ்ரீ, என் இருதயத்தை எல்லாம் நான் தேவனிடத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். பாருங்கள், அவளுடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையானது என்பதை சற்று நாம் சிந்தித்தே ஆக வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அன்னாள் தேவனிடத்திலே தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்ட பொழுது அவள் சோதரம் அதன் மேலே அவளுடைய இருதயத்திலே ஒன்றுமில்லை. இப்பொழுது சோதரன் ஏலி அதற்கு அன்னாளுக்கு பதில் சொல்லுகிறார், சமாதானத்தை இடைப்போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்ன முடித்த பிற்பாடு அவள் எழும்புகிறாள், போய் போஜனம் பண்ணுகிறாள், அதாவது சாப்பிடுகிறாள். அதுக்கு பிறகு அவளுடைய வேலைகளை பார்க்கிறாள். வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, அன்னாள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவே இல்லையா. காரணம், அவளுக்கு நம்பிக்கை, நான் கர்த்தரிடத்தில் கேட்டதை கர்த்தர் தருவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சோதரம் அவள் சாமுவேல் என்று சொல்லுகிற ஒரு குமாரனை பெற்றாள். அந்த குமாரனை அவள் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து விட்டால் அந்த பிள்ளை தான் பிற்காலத்திலே சோதரன் இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசியாய் மாறி சோதரன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, சோதரம் அன்றைக்கு ஆசாரியனாய் இருந்த ஏலியினிடத்தில் பேசாத கர்த்தர் இந்த அன்னாளினுடைய அந்த நம்பிக்கையின் மூலமாய் பிறந்த இந்த சாமுவேலிடத்தில் பேசினார். பாருங்கள், உங்களுடைய நம்பிக்கை தேவனை உங்களிடத்தில் பேச வைக்கும். உங்களுடைய நம்பிக்கையிலே கர்த்தர் பேசுவார். ஒருபொழுதும் கலங்கி விடாதீர்கள். வேதம் சொல்லுகிற பிரகாரம் தேவனை மாத்திரம் நம்பி இருங்கள். மனிதனை நம்ப வேண்டாம், வேறு எந்த காரியத்தையும் நம்ப வேண்டாம்.
கர்த்தரை மாத்திரம் நம்புகிறேன். இந்த காலை வேளையிலே ஒருவேளை சோதரவங்களை மெடிக்கல் ரிப்போர்ட் வித்தியாசமாய் சொல்லுகிறதுன்னு சொல்றீங்களா? உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமாய் சொல்லுகிறேன்னு சொல்லுகிறீங்களா? எதை குறித்தும் கவலைப்படாமல் கண்களை மூடி செபிக்க ஆரம்பிப்போமா? நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி உறுதியாய் நின்று கொண்டிருக்கிற இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என் ஆண்டவருடைய கண்கள் காண்கிறதல்லவா? அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவாவியானுடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. என் ஆவியானுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் தேற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாய் கர்த்தர் ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் என் ஆண்டவர் திரளாய் நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் கூட வாரும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.